நாசியாத் முடிஞ்சு அடுத்தது அபஸா வந்துருது. ஆமாண்ணே. இது கொஞ்ச நேரம் பேக்ரவுண்ட் பார்ப்போமா? அபஸா சூரா போறதுக்கு முன்னாடி சரி. அபஸா வத்தவா இது கொஞ்சம் என்ன பேக்ரவுண்டு மக்கா மதினா எப்போ இறங்குச்சுங்கிறது கொஞ்சம் பார்த்துட்டு நிப்பாட்டிடுவோம். ஃபுல்லா உள்ள போக வேண்டாம். அது 2 வகையான சொல்றாங்களா? சபபு நுஸூல். ஆமா. ரசூலுல்லாஹி வந்து நம்ம இதுல வந்து புறக்கணித்தார், கடுகடித்தார் அப்படிங்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவுதுபில்லா பாவம் செய்யக்கூடியவங்க கிடையாது இல்லைங்களா? கண்டிப்பா. அவங்க வந்து அவங்க அவங்களுடைய கல்வை ஏற்கனவே வந்து சுத்தம் பண்ணிட்டாங்கல்ல. பாவம் செய்யறவங்க கிடையாது அது. அவங்களுடைய கல்பு. 2வது வந்து நம்ம அவங்கள்ட்ட எப்படி நம்ம ரெஸ்பெக்ட்டா இருக்கணும். சில காட்டரபிகள் வருவாங்களாம். வந்து ஓ முகமது அப்படின்னு உங்களுடைய பழக்க தோஷத்துல வந்து கூப்பிடுவாங்களாம். என்ன யா முகமதுன்னு சொல்லுவாங்களோ, அப்போ வந்து அல்லாஹ் ஒரு சூரா இறக்குறான் வந்து அவங்கள்ட்ட கவனமா பேசுங்க அப்படின்னு. ஆமாமா. லா தர்ஃபவு அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபி. உங்களுடைய சத்தத்தை ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி எல்லாம் உயர்த்தாதீங்க. நீங்க உங்கள ஒருத்தர் இன்னொருத்தர் அழைக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ்வை அழைக்க கூடாது. ஆமா. அல்லாஹ் வந்து நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் ஈமான் கொள்ளணும் இல்லைங்களா? அதுவும் முக்கியம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். சில பேரு குரான மட்டும் ஈமான் கொள்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மெசஞ்சர் மட்டும்தான். என்ன அப்படின்ட்டுலாம் நவுதுபில்லாஹ் அல்லாஹ் நம்ம அதுலேருந்து பாதுகாக்கணும். என்ன ஸோ சில பேர் இன்னும் பார்த்தீங்கன்னா, அந்த ரெஸ்பெக்ட் மரியாதை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் மரியாதையும் போயிடுது. சில பேரு அந்த ஷேக்மார்களை தூக்குறாங்கல்ல அது முடியுது. அவங்க ஒரு அவங்களுக்கு தெரியாம செய்றாங்க. நான் ஒரு பாசத்தினால அ அதுவும் கூடாது அப்படிங்கிறாங்க. அதாவது இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் இஃப்ராத், தஃப்ரீத் 2மே இருக்கக்கூடாது. இஃப்ராத் அப்படின்னாக்கா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போறது. தஃப்ரீத் ரொம்ப சுத்தமா மரியாதை கொடுக்காம இருக்கிறது. 2மே இருக்கக்கூடாது. 2க்கும் பேலன்ஸ் இருக்கணும். முத்தவஸ்ஸி நடுநிலையா போணும். இந்த சூரா எப்ப இறக்கப்பட்டுச்சுன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்காத்து காஃபிர்கள் பெரிய தலைவர்கள்ட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களாம். கண்டிப்பா. அபூ ஜஹல், உத்பா அவங்கள்ட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது, அப்போது இந்த இந்த ஒரு யாரு அவங்க சஹாபி பேரு மக்தூமா? அவங்க பேரு அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம். மக்தூம். அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம். மக்தூம் வராங்க. வரும்போது கடுகெடுத்தார்ன்னு இங்க வந்து முகம் சுளித்தார்ன்னு போடுறாங்க. கடுகெடுத்தார்ன்னு போடுறாங்க. என்ன அபஸ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடுகெடுத்தார்ன்னு மீனிங் வருங்களா அது? இங்க. இப்படிதான் குடுக்குறாங்க எல்லாத்துலயுமே. ம். ம். முகம் சுளிக்கிறது. ம். முகம் சுளிக்கிறத அவங்க வந்து அல்லாஹ் தான் பார்க்குறான். அல்லாஹ் வந்து அல்லாஹ் பார்க்குறான். சஹாபாக்கள் பார்க்குறாங்க. அவங்களுக்கு கண்ணு தெரியாது இல்லைங்களா? என்ன ஆமாம். அவங்க வந்து கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாதப்போ அங்க தூரத்துல இருந்த சஹாபிகள்லாம் பார்க்குறாங்க. இப்னு இந்த மக்தூம் பேர் என்ன சொன்னீங்க? ஃபுல் பேரு? உங்க பேரு? அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம். அப்துல்லா இப்னு அப்துல்லா மக்தூம் வந்து இப்னு உம்மு மக்தூம். யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு கத்துக் கொடுக்கப்பட்டதை எனக்கு கத்துக் கொடுங்கன்னு சொல்றாங்க. என்ன ஆமா, ஆமா. அவங்க இந்த விஐபிஸ்ட்டலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. மக்கத்து காஃபிர்கள்ட்டலாம். என்ன பேசுறப்போ, ஆ அவங்க அப்துல்லா பின் மக்தூம்ங்கிறவங்க வந்து அவங்க ஏற்கனவே ஈமான்தாரி இல்லைங்களா? கண்டிப்பா. அவங்க ஆமா. அஹ்லுல் ஈமான் அவங்க.
ஆமா. இவங்க வந்து மக்கத்து காஃபியர்கள் வந்து இன்னும் ஆவல. இன்னும் வரல. இன்னும் வரல. எல்லாம் முஷ்ரிக்கா தான் இருக்கிறாங்க. ஆமா. அவங்கள கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. சரி. அவங்களுக்கு வந்து இப்ப இவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் குடுக்குறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். என்ன? ஆமாமா. ஸோ இவங்க வந்து ஏற்கனவே இவங்க வந்தா ஈமான் கொண்டுட்டா நல்லா இருக்கும். நான் அவங்க இவங்கள கொண்டு இன்னும் நெறைய சமுதாய மக்கள் வருவாங்க. இவங்களுடைய கம்யூனிட்டி பீப்பிள்ஸ் வருவாங்க. ம், அப்படின்ற ம். ஒரு ஹவால, ஆமா. ஒரு மேல் எண்ணத்துல, ஒரு ஆசையில, ஆமா. அதுவும் அவங்க டிமாண்ட் வைக்கிறாங்களாம். ஆமா. ரசூலுல்லாஹ் கிட்ட. முகமதே, ஆமா. நீங்க சொல்றத நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா ம். நீங்க வந்து ஏன்னா ரசூலுல்லாஹ்வும் குறைஷ்ல இருந்து வந்தவங்க தானே. ஆமா. ரொம்ப ஹை கிரேட் தானே. ம். உங்க கூட அம்மாரு, யாசீரு, இந்த உம்மு மக்துமு இந்த ம். மாரி ஏழைப்பாளைங்கலாம் இருக்கக்கூடாது. நீங்க ரிச்சான மக்களோட இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போதே இவரு என்ட்ரி ஆகுறாரு. ஆமா. அப்படின்றார். ஸோ அந்த மாரி சொல்லும்போது, அபஸ அப்படிங்கிறது வந்து சரி அதுக்கு முன்னாடி வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லத்தோட வந்து அத பார்க்குறாங்க. அவங்க வந்து சும்மா சுளிக்கிறதோ, கடுகடுத்தா மாரிலோ தெரியல. பட் அவங்களுடைய அந்த அபஸங்கிற வார்த்தை எப்படின்னா, நெத்தி வந்து லேசா புடைக்கிறதுங்களாம். இந்த மாரி உங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்துட்டாங்களே அப்படின்ட்டு, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். இவங்களுக்கு வந்து இருக்கலாம். அ அதத்தான் எல்லாம் எப்படி அடுத்த சூரா அப்பதான் இந்த ஆயத்த இறக்குறதா சொல்றாங்க இல்லைங்களா? ம். ஆமா. ஸோ ஆனா இது வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமே இந்த குரான் இது வந்து ஒரு இன்னொரு உதாரணம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சில பேர் சொல்றாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து ஆ. தன்னால எங்கேயோ போய் கத்துக்கிட்டு எழுதிட்டு வந்தாங்க அப்படின்னு. என்ன? அப்படி எழுதியிருந்தாங்கன்னா, அவங்களே அவங்கள பத்தி எப்படி எழுதியிருப்பாங்க இல்லைங்களா? ம். கண்டிப்பா. எழுதியிருக்க சான்ஸ் இல்ல. 2வது வந்து வேற என்ன இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு அததான் அப்படின்னு. வந்து இவங்க சொல்றாங்க. ம். ஸெய்த் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. யஹூதின் கிட்ட ம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து குரான தானா எழுதியிருந்தா இந்த வேர்ட அழிச்சிருப்பான். ம். அபஸ வதவல்லா அப்படின்ற வேர்டு தன்னை குறிக்குதே அப்படின்றத அழிச்சிட்டு இருக்கலாம். அது ம். விட்டு இருக்கலாம், தவிர்த்திருக்கலாம். ஆனா ம். இது தான் எழுதவில்லை, தான் உருவாக்கியது இல்ல, ரஹ்மான் கொடுத்தது. அதனாலதான் ம். அந்த வேர்டு இருக்கு ம். ம். அப்படின்னுட்டும் சொல்றாங்க. ம். ம். அதான் அந்த நான் முஸ்லிம்ஸ் குஃபார்களுக்கு வந்து பிரையாரிட்டீஸ் குடுத்து அந்த மாரி செஞ்சிருக்கிறாங்க. அத வந்து அல்லாஹ் வந்து அ கண்டிக்கிறான். நீ வந்து அவங்க வந்து எப்படி நம்புறீங்க? அவங்க வந்து இவங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். அந்த மாரி சொல்றானா இதுல? ஆமா. ம். ம். இன்ஷா அல்லாஹ். சரி இது சம்மந்தமா நம்ம கன்டின்யூ பண்ணலாங்களே. நம்ம இன்ஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சிறப்புகள பேசிக்கிட்டே இருக்கலாம் இல்லைங்களா? நம்ம ஐயோ! கடல் அவங்களுக்கு அது. வந்து அவங்களுக்கு வந்து த தஹஜ்ஜத்து பர்லு. நமக்கு தஹஜ்ஜத் பர்லு கிடையாது. என்ன? ஸோ அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வேற. அவங்கள வந்து நம்ம நம்ம கவனமா இதுல வந்து இந்த உலகத்துல உள்ள எல்லா முஸ்லிம்களுக்கும் ஈமான் வந்ததுக்கு காரணமே அவங்க தானே. ஆமா தர்ஜுமா செய்யும்போது, தப்சீர் செய்யும்போது ரொம்ப கவனமா தப்சீர் செய்யணும். அது வந்து ஒரு நல்லா வந்து அதுல நமக்கு ஒரு கேர்ஃபுல்னஸ் குடுக்கணுங்கிறத சொல்றேன் நானு. ம். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். வேற ஏதாவது ஆட் பண்றீங்களா இதுல? நீங்க உங்க சொல்ல வேண்டியிருக்கா? இல்ல இந்த விஷயம் அப்படியே இந்த சூறாவ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்